ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 13 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல இவங்க 3 பேருமா குடிச்சிட்டு கீழ வராங்கல்ல. அப்புறமா ரோஹிணி, மனோஜ் அடிச்சு ரூம்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க ரவிய வந்து ஸ்ருதி கூட்டிட்டு போனோனே, இப்ப மீனா வந்து முத்துக்கிட்ட நீங்க குடிச்சிருக்கீங்களா? அப்படின்னோனே, முத்து இல்லையே அப்படின்னா, அப்ப ஊதி காட்டுங்கன்னோனே, என்ன மீனா டிராஃபிக் போலீஸ்காரங்க கேட்கிற மாரியே கேட்கிறேன்னோனே, இப்ப ஊதுங்கன்னு சொன்னேனோனே, ஆமான்னு ஊதி பார்த்தோனே, ஆமா நீங்க குடிக்கல ஏன்? அப்படின்னோனே, என்ன மீனா குடிச்சாலும் இப்படி கேட்கிற, குடிக்காட்டி இப்படி கேட்கிறேன்னோனே, அப்ப மீனா கேட்கறாங்க, அப்ப இனிமே நீங்க குடிக்கவே மாட்டீங்களான்னோனே, ச்சே இன்னைக்கு குடிக்க வேணாம்னு தோணுச்சு குடிக்கல. ஆனா இன்னொரு நாள் தோணும்ல, அப்ப குடிப்பேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து ஒரு சவாரிக்கு போறாரு. அப்போ அவர் வந்து காசு எடுத்துட்டு வரல. கடைக்குள்ள இருக்குப்பா. நான் போய் எடுத்துட்டு வரேன்னோனே, "ஏன் சார் நீங்க இந்த கடையில வந்து வேலை பார்க்குறீங்களான்னோனே, இது என்னோட கடை தான்ப்பா" அப்படின்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியில நிக்கும்போது 2 ரவுடி பசங்க வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இப்ப முத்து அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுறாரு. அப்புறமா அவரு உள்ள கூட்டிட்டு போயிட்டு முத்துக்கிட்ட காசு குடுத்தோனே, "இந்த மாரி இந்த கடைய வந்து நான் விக்கலான்னு இருக்கேன்ப்பா. என் பையன் வந்து அமெரிக்கால இருக்கிறான். அவன் கூடயே போய் செட்டில் ஆயிரலான்னு இருக்கிறேன். அதனால இந்த கடைய யாருக்காச்சும் வித்துறலான்னு பார்க்குறேன். அத தெரிஞ்சு இந்த ரவுடி பசங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இந்த கடைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க கையில இந்த கடைய ஒப்படைச்சுட்டு போணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. அப்போ முத்துக்கு மனோஜோட ஞாபகம் வருது. இந்த மாரி எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான்னோனே, "உனக்காண்டி வேணா நான் முன்ன பின்ன காசு கம்மி பண்ணி கூட இந்த கடைய குடுக்குறேன். இங்க இருக்கிற பொருள் எல்லாமே டீலர்ஷிப்ல தான் இருக்குது. அத வித்தா கமிஷன் கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றாரு. இப்ப முத்து இத சொல்றதுக்காக வீட்டுக்கு ஓடி வராரு. வீட்டுக்கு வந்து சொன்னா விஜய வந்து இவன் வந்து எதனாச்சும் வில்லங்கத்துல இருக்கிறத தான் இழுத்துட்டு வருவான். மளிகை கடைய தான் கொண்டு வந்துருவான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அப்புறமா முத்து இல்ல இது வந்து ஹோம் அப்ளையன்ஸஸ் கடை அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்ப மனோஜுக்கு வந்து உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கலான்னோனே, அவர் சொல்றாரு, "எனக்கு இது ஓகேன்னு தோணுது" அப்படின்னு. அப்புறமா ஸ்ருதி, ரவி எல்லாருமே சொல்றாங்க, "இது வந்து நல்ல ஐடியா தான்" அப்படின்னு. அப்புறம் ஓகேன்னு சொல்லி எல்லாருமா வீட்ல போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, ஆளாளுக்கு கிளம்புறாங்க. அங்க கடைய போய் பார்க்கும்போது எல்லாருமா கடைய சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் மட்டும் போய் அந்த சேர்ல போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் விஜயாவும், ரோஹிணியும் பார்த்தீங்களா, மனோஜ் இப்படி பார்க்க தான் ஆசைப்பட்டோம் எப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப முத்து வந்து என்னப்பா இவன் வந்து பஸ்ல போய் சீட்டு பிடிக்கிற மாரி போய் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து மனோஜ்ட்ட இங்க வாடா அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி சொல்றாங்க, அவன் பிசினஸ் பண்ண போறாரு. அவர என்ன நீங்க இப்படி கூப்பிடுறீங்கன்னோனே, எப்பவும் அவர அப்படிதானே கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. இப்ப ரோஹிணி வந்து இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாரி அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து இது கடைம்மா, வீட்ல இல்ல வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தடுக்குறாங்க. இப்ப அவர் வந்து அந்த ஓனர் வந்து நம்ம எல்லாம் பேசிக்கலாமா? கடை புடிச்சிருக்கலாம் தம்பின்னு சொல்லி பேச கூப்பிடும்போது, ரோஹிணி இப்படி கை வச்சு முத்துவ தடுக்குறாங்க. நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்னு. அது முத்துக்கு ஒரு மாரியா ஃபீல் பண்றாரு. அப்புறமா இவங்களா பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாரி, "எந்த அம்மாவுக்கும் தான் பெத்த குழந்தைய வந்து பிடிக்காமலாம் போகாது. ஆனா போக ஏதோ நடந்திருக்கு. அதனால தானே அத்தைக்கு உங்கள பிடிக்கல. ஏன்?" அப்படின்னு சொல்லி காரணம் கேட்குறாங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "கனவுல வர மாரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகமே இருக்குது." அப்படிங்கிற மாரி முத்து சொல்றாரு. "ஏங்க எதனாச்சும் ஒரு காரணம் இருக்குல்ல சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.